இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவேன் உணவாய் உணவாய் நீ வந்தாய் உறவில் உறவில் நீ கலந்தாய் உன்னை உண்ண நீ தந்தாய் உன்னில் வாழுவேன். என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே எங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே ஈந்தும் வாழ்வையே உன்னை ஈந்தும் வாழ்வையே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ இறங்கும் என்னிலே என்மேல் இறங்கும் என்னிலே இதயம் தன்னிலே முந்தன் இரக்கம் தன்னிலே நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே ஆ
உணவாய் உணவாய் நீ வந்தாய். உறவில் உறவில் நீ கலந்தாய். உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவே. உணவாய் உணவாய் நீ வந்தாய். உறவில் உறவில் நீ கலந்தாய். உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவே. மத்தேயு எழுதின நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 வரையிலானவைகள். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, இணையதள பண்பாளர்களே, இயேசு திருமுழுக்கு பெற்று பாலை நிலத்தில் சோதிக்கப்பட்ட நிகழ்ச்சியை விவரித்த பின் மத்தேயு இயேசுவின் பணி தொடக்கம் பற்றி பேசுகிறார். கடவுளிடமிருந்து பணி பொறுப்பு பெற்ற இயேசு அந்த பணியினை முழுமையாக நிறைவேற்றுவதையே நம் குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு செல்கிறார். அவருடைய பணி அவர் உரைக்கின்ற சொல், புரிகின்ற செயல், நினைக்கின்ற எண்ணம், உணர்கின்ற மனநிலை போன்றவை வழியாக வெளிப்படுகிறது. இவ்வெளிப்பாட்டினை நற்செய்தி நூல்கள் பதிவு செய்துள்ளன. இயேசு தமது பணியை தொடங்கிய முதல் கட்டத்திலேயே ஒரு அறிவிப்போடு மக்களை அணுகுகிறார். அதாவது, மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்னும் அறிவிப்பு. இன்றைக்கும் அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. காலத்தின் அறிகுறிகளை பார்க்கிற சமயத்திலே எவ்வளவு ஆபத்துகள், அவலங்கள், அநியாயங்கள் நம்மை சுற்றி, நோய்கள், இயற்கை சீற்றங்கள், போர்கள், அமைதியின்மை, பொருளாதார சீரழிவுகள், அருளாதார சீரழிவுகள், நம்பிக்கையின் அவநிலைகள் என்று பல சூழ்நிலை பார்க்கிற சமயத்திலே மனிதா மனமாறு, இல்லை என்றால் அழிவுதான் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுப்பது போன்று நாம் அறிவிப்போடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருக்கிறது. இயேசுவின் வாயிலிருந்து வெளிப்படுகிறது இது என்றால், விண்ணரசு என்பது இறையாட்சியை குறிக்கும். விண்ணில் உரைகின்றவர் கடவுள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் விண் என்றாலே கடவுளை குறிக்கும் சொல் ஆயிற்று. ஆக கடவுளின் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டதென இயேசு மக்களுக்கு அறிவிக்கிறார். நாம் அதைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. மக்கள் தமது வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். இப்பொழுது இல்லை என்றால் மாறி ஆகணும். இல்லை என்றால் இந்த உலகம் அல்லது இயற்கை நம்மை மாற்றும். கடவுளின் பார்வை பெற வேண்டும். கடவுளின் திருவுளம் யாதென அறிந்துணர்ந்து அதை தமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். இதுதான் இயேசு கடவுள் ஆட்சி பற்றி அறிவித்த நற்செய்தியின் சாராம்சம். மனமாற வேண்டும் என்றால் ஏதோ ஒரு குடத்தை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறதல்ல, முற்றிலுமாக நம்முடைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அடிப்படை உணர்வுகளிலிருந்து உடல் வரைக்கும் மாற்றங்கள் வரணும். இயேசு கடவுளாட்சி பற்றி அறிவித்த நற்செய்தியின் சாராம் இது என்றால், மனமாற வேண்டும் என்றால் மனித சிந்தனை நன்னறிக்கு
நல் ஒழுக்கத்துக்கு, நற்சிந்தனைக்கு, நற்செயலுக்கு ஏற்ப அமைய வேண்டும் என பொருள்படும். சிந்தனை நலமாக மாறும்போது அதிலிருந்து பிறக்கின்ற செயல்கள் நலமாக பலமாக இருக்கும். செயல் நலமாகும் போது அது பிறக்கின்ற நலம் பயக்கும். மனம் உள்ளிருந்து செயலாற்றும் சக்தி. எனவே மனம் மாறும்போது நம்மில் உள்ளார்ந்த மாற்றம் ஏற்படும். உள்ளத்தில் புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும். உள்ளம் கடவுளிடம் திரும்ப வேண்டும். தீமையை எண்ணுகின்ற போக்கு மறைந்து நன்மையை நாடுகின்ற வேட்கை வளர வேண்டும். இவ்வாறு நாம் மனம் மாறினால் கடவுளின் ஆட்சியில் பங்கேற்க கடவுள் நமக்கு நிச்சயமாக அருள்வார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற நற்செய்தியை மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல நாமும் கடமைப்பட்டுள்ளோம். கற்பித்தார், பறைசாற்றினார், குணமாக்கினார் போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னைக்கு இது நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவை. பல ஒழுக்க காரியங்களை கற்பிக்க வேண்டியிருக்குது முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக. பல அசிங்கியங்களை எடுத்து சொல்லி கடவுள் நியாயமானவர், உண்மையானவர், நேர்மையானவர், இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர் என்பதை பறைசாற்ற வேண்டியிருக்கிறது. பலவிதமான உடலால், உள்ளத்தால், மனதால், உணர்வுகளால் நோய்வாய்ப்பட்ட மக்களை நம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு அவர்களை பலப்படுத்த, நலப்படுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த மூன்றுமே இன்றைக்கு அடிப்படை தேவைகளாக பார்க்கிறோம். முன்னரெல்லாம் இருக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இதெல்லாம் அடிப்படைன்னு சொன்னோம். இன்னைக்கு அது மாறி சில அடிப்படையை கற்பிக்க வேண்டியிருக்கிறது, பறைசாற்ற வேண்டியிருக்கிறது, குணமாக்க வேண்டியிருக்கிறது. இயேசு கற்பித்தது போல, இயேசு பறைசாற்றியது போல, இயேசு குணமாக்கியது போல நாம நிதானமாக சிந்தித்து எவைகளை கற்பிக்க வேண்டுமோ, எவைகளை பறைசாற்ற வேண்டுமோ அவைகளை பறைசாற்றி கற்பித்து குணப்படுத்துகிற பணியிலே ஈடுபடுவோம். அதுவே சீடராவதற்கு ஒரு வழிமுறை. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் உள்ளத்தை புதுப்பித்து உம்மை நோக்கி வர, உம்மை நாடி வர எங்களது மனங்களை மாற்றுவதற்கான சூழலை எங்கள் மத்தியில் உருவாக்கும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே,
மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம். தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம். அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம். சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடல் உள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம். அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.